10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. ஒரு பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து இத்தனை வருஷமாக வந்து இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நமக்கு இந்த பாசில் பிளான்ட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மெத்தடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கார்பன் டேட்டிங் சொல்லக்கூடிய மெத்தட் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்போ பயோமாஸ்னால் எதை எடுத்துக்கிறோம், நாம கார்பன் வெயிட் ஆஃப் த ஆர்கானிஸை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பயோட்டிக் காம்போனன்ட் ஆர் எசென்சியல் டு த கான்ட்ராஸ்ட் டு த ஃபுட் செயின், ஃபுட் வெப்பு அண்ட் ஈகாலஜிக்கல் பிரமிட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் முக்கியமான ஒரு இது. இப்போ பயோமாஸில் எதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபுட்டு செயினு, ஃபுட்டு வெப்பு, அதுக்கப்புறம் என்னது ஈகாலஜிக்கல் பிரமிட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம். சரி, இப்போ ஈகோசிஸ்டத்தில் முக்கியமாக என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம், the ecosystem including to the energy creation. ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா எனர்ஜி கிரியேஷன், உற்பத்தி பண்ணுறது. சரிங்களா, அப்போ இதில் வந்து எனர்ஜியை உற்பத்தி பண்ணியாச்சு. யார், பிளான்ட்டு எனர்ஜி உற்பத்தி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் என்னது ஷேரிங் ஆஃப் எனர்ஜி. அப்போ பிளான்ட்லேருந்து என்ன பண்ணுது, நமக்கு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு கிராஸ் இருக்கக்கூடியதை எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ கிராஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அந்த கிராஸை சாப்பிடக்கூடிய ஒரு கிராஸ் கோப்பர். அப்போ ஷேரிங் ஆஃப் த எனர்ஜி. ஓகே, அதுக்கப்புறம் த சைக்கிளிங் ஆஃப் மெட்டீரியல் பிட்வீன் த லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பனண்ட் ஆஃப் த ஈகோசிஸ்டம். அப்போ இந்த இடத்துல லிவிங் கேரக்டர் அப்படிங்கிறது யாரெல்லாம் போயிட்டு ஃபுட் மெட்டீரியலாக அந்த பிளான்ட்டை சாப்பிட்றாங்களோ அவங்கெல்லாம் என்னது நமக்கு லிவிங் கேரக்டர். அல்லது வந்து பிளான்ட்டு ஒரு ஃபுட் மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுவும் லிவிங் கேரக்டர் தான். அப்போ அங்கே இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் இருக்குது இல்லையா. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுது, வாட்டர் இன்வால்வ் ஆகும், பிக்மெண்ட் இன்வால்வ் ஆகும், அதுக்கப்புறம் நமக்கு சன்லைட் இன்வால்வ் ஆகும். அப்போ இதில் என்னது ஃபோட்டோசிந்தட்டிக் காம்பனண்ட்டில் இன்வால்வ் ஆகிறது எல்லாமே நான் லிவிங் கேரக்டர். அப்போ இந்த நான் லிவிங் கேரக்டருக்கும் லிவிங் கேரக்டருக்கு என்னது ஒரு தொடர்பு இருக்குது. இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா ஈகோசிஸ்டம் சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நேச்சுரலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. பிஃபோர் த ஸ்டடிங் the productivity of the any ecosystem, we should be understand the essential role of the sunlight used by the producer of the first trophic level. The quantity of the sunlight is directly proportional to the production of energy by the plant. One more question la கேட்கலாம். சரியா, இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சன்லைட் தான். சரியா, இவர் தான் என்னது நமக்கு எஸ்பெஷலி த சோர்ஸ் ஆஃப் த எனர்ஜி. இவர்கிட்ட இருந்து தான் என்ன ஆகுது, எனர்ஜி எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. அப்போ இவர் தான் பேசிக். ஓகே, அடுத்தது த ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அல்லது BAR அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அல்லது இன்னொரு பேர் என்ன அப்படின்னா BAR அப்படின்னு சொல்லக்கூடியது. த அமௌண்ட் ஆஃப் லைட் available for the photosynthesis of the plant is called the photosynthetically active the radiation bar அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா which is between the ranges எவ்வளோ அப்படின்னா 400 நானோமீட்டர்ஸ்லேருந்து 700 நானோமீட்டர்ஸ். கண்டிப்பாக நமக்கு வந்து 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. 400 நானோமீட்டர்ஸ்லேருந்து 700 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். சரிங்களா, அதாவது என்ன அப்படின்னா பார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எடுத்துக்கக்கூடிய அந்த லைட் எனர்ஜி இருக்குது இல்லைங்களா, அதுதான் 400 நானோமீட்டர்ஸ்லேருந்து 700 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, சரி, அப்போ இது வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஃபோட்டோசின்ஸில் வந்து லைட் எனர்ஜி இன்வால்வ் ஆகும். அதுக்கப்புறம் இல்லைன்னா நமக்கு ஃபோட்டோசின்ஸோட அளவு இதோட எனர்ஜியோட அளவு குறைஞ்சாலோ அதிகரித்தாலோ பிளான்ட்டில் என்ன நடக்காது, ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நடக்காது. ஓகே, அப்போ இந்த வேவ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் எசென்சியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் த பிளான்ட் க்ரோத். த BAR இஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் பிகாஸ் இப்போ BAR அப்படிங்கிறது பார்ஸ் யூனிட்னு சொன்னோம் இல்லையா, ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் சொல்லக்கூடியது எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக என்னது பாசிபிள் கிடையாது. சரி, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் க்ளவுட், ட்ரீ ஷேட், ஏர், டஸ்ட் பார்ட்டிக்கல்,
அதே மாதிரி சீசன் சேஞ்சஸ்ஸு, latitude and length of the daylight availability. Generally the plant absorb more blue and the red light from the efficient of the photosynthesis. சரிங்களா? அப்போ பார் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம வந்து இது எதுவுமே நமக்கு எப்படி இது லைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது க்ளவுடு நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கலாம், அதை நமக்கு மறைக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரீயோட ஷேடு நிழல் பகுதி அதிகமாக இருக்கலாம், அதுவும் நமக்கு ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் டஸ்ட்டு பார்ட்டிக்கலு, சீசன் சேஞ்சஸ்ஸு. இப்போ மழை காலம் வருதுன்னு வச்சுங்களேன், இப்போ கண்டினியூஸாக நமக்கு என்னாகும், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ சன்லைட் கிடைக்கிறது என்னாகும், கொஞ்சம் ரேராக இருக்கும். அதுக்கப்புறம் சீசன் லாட்டிடியூட், அதே மாதிரி ஹை லாட்டிடியூட் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு சன்லைட் கிடைக்காது. அப்போ இதுவும் நமக்கு என்னது அப்படின்னா நமக்கு சன்லைட் வந்து பிளான்ட்டுக்கு ப்ராப்பராக கிடைக்காம நமக்கு இன்கிபிட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ ஜென்ரலி த பிளான்ட் அப்சர்வ் மோர் ப்ளூ அண்ட் த ரெட் லைட் ஃப்ரம் த எஃபிஷியன்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்து அதிகமாக இது எந்த லைட்டும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னா ரெட் லைட்டில் தான் நமக்கு என்ன பண்ணிக்கும், அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, ப்ளூ லைட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து என்ரிச் ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக எதில் வந்து நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒயிட் லைட்டு தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். சரிங்களா? இப்போ க்ரீன் லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா க்ரீன் லைட்டில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே, மோஸ்ட்லி இந்த ப்ளூ லைட் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்காமாக இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ளூ லைட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணும் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகும். சரிங்களா? அப்படி க்ரீன் லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிளான்ட் பார்ட்டிகல் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணாது. அப்படி யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோயர் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஆல்கே இந்த மாதிரி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து ஹையர் கேரக்டரில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எதுவுமே என்ன பண்ணாது இந்த க்ரீன் லைட்டை வந்து யூஸ் பண்ணிக்காது. ஓகே, இது கேட்பாங்க. ப்ளூ அண்ட் ரெட் லைட், ரெட் அப்படிங்கிறது தான் மோர், இதுதான் நமக்கு என்னது அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடியது. ஓகே, சரி, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், நமக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு சன்லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு அட்மாஸ்பியரில் வந்து என்ட்ரி ஆகுது அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு சன்லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பூமிக்கு என்ட்ரி ஆகுது, அதே மாதிரி நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து அந்த பிளான்ட்னால யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு என்னது அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் பிளான்ட்டோடைய ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு சன்லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது அதோட பர்சன்டேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 34%. அப்போ டோட்டல் சன்லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீச்சிங் டு த அட்மாஸ்பியர் எவ்வளோன்னு கேட்பாங்க. அது 1 மார்க் கொஸ்டினில் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது சன்லைட் வந்து என்ன ஆகுது நமக்கு 34% that reaching to the atmosphere is reflected back into the atmosphere. அப்போ 34% தான் உள்ளே வருது, மீதி பாதி இதில் என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆயிடுது பேக் இன்டு த அட்மாஸ்பியருக்கு. என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. இதில் 10% என்ன ஆகுது அப்படின்னா ஓசோன் வந்து நமக்கு என்னது இதை வந்து ஃபில்டர் பண்ணிடுது. சரிங்களா? ஓசோன் லேயர் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 10% வந்து ஃபில்டர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் வாட்டர் வேப்பர், அப்புறம் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸு அண்ட் த ரிமைனிங் 56% நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் டு த எர்த் சர்ஃபேஸ். மீதி இருக்கக்கூடிய 56% நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எர்த் சர்ஃபேஸுக்கு ரீச் ஆகுது. ஓகே, அப்போ 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க எர்த் சர்ஃபேஸுக்கு வந்து ரீச் ஆகக்கூடியது எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 56%. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் ஒன்லி யூஸ் பண்ணுறது எவ்வளோன்னா 2 to 10% மட்டும்தான் என்ன பண்ணுது நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸுக்காக யூஸ் பண்ணுது. ஓகே, அப்போ மீதி எல்லாம் என்ன ஆகுது நமக்கு அப்படியே எர்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிடுது, அதாவது ஸ்ப்ளிட் ஆயிடுது. ஓகே, இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க பார்த்துக்கோ. சன்லைட் அப்படின்னா ஒரு 34% நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எர்த்தில் வந்து என்ட்ரி ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன். ஒரு 100% பேஸ் பண்ணிக்கிறோம். 100%ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 34% இங்கேயே வீணாக போயிடுது. சரிங்களா? அதாவது எப்படி அப்படின்னா 34%ல் ஓசோன் லேயர் வந்து 10% உறிஞ்சிக்குது. எர்த் சர்ஃபேஸில் 56% நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்ட்ரி ஆகும். இதே பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி ஒன்லி 2 to 10% மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து அது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்காக பிளான்ட் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகே, சரி, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார் இஸ் ஜெனரலி ரிப்போர்ட்டட் ஆஸ் மில்லி மோல்ஸ் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறோம். இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். பார் அப்படிங்கிறது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மில்லி மோல்ஸ் அப்படிங்கிற பேஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. அப்போ ஸ்கொயர் மீட்டர். செகண்ட் பை யூஸிங் த சிலிகான்
photo, silicon photo voltaic detector, which is the detect only in, இது எவ்வளவு வரைக்கும் மெஷர் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 400 நானோமீட்டர்ஸ்ல இருந்து 700 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிடெக்ட் பண்ண முடியும். எது அப்படின்னா சிலிக்கான் ஃபோட்டோமீட்டர்னு சொல்லக்கூடியது மெஷர் அபவுட் ஒன்லி இன் டிடெக்டட் ஃபார் 400 நானோமீட்டர்ஸ் டு 700 நானோமீட்டர்ஸ் in the wavelength of light. BAR, the value ranges from 0 to 3000 millimeter. எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0 இருந்து 3000 millimoles வரைக்கும் இருக்கும். And then square meter in second. At the night BAR is 0 and during the midday in the summer. Okay, இப்போ எக்ஸாம்பிள் வந்து at the night BAR எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா bar அப்படின்னு சொல்லக்கூடியது 0 and during the midday in the summer. Okay, bar often reaches எவ்வளோ வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2000ல இருந்து 3000 millimoles வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீச் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. அதாவது ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் த செகண்ட். ஓகே, இது நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. பார் அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா மில்லிமோல்ஸ் ஆர் ஸ்கொயர் மீட்டர் செகண்ட் பை யூசிங் த சிலிக்கான் ஃபோட்டோமீட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதில் டிடெக்ட் பண்ணக்கூடியது ஒன்லி எவ்வளோ அப்படின்னா 400 நானோமீட்டர்ஸ்லேருந்து 700 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் இட்ஸ் அ நைட் BAR எவ்வளோன்னு கேட்பாங்க 0. ஓகே, அண்ட் டூரிங் த மிட் டே அண்ட் த சம்மர். அண்ட் பார் ஆஃப் அண்ட் ரீச்சஸ் எவ்வளோ வரைக்கும் ரீச்சஸ் ஆகும் அப்படின்னா 2000லேருந்து அதாவது நமக்கு 3000 millimoles வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், மில்லிமோல்ஸ் அல்லது ஸ்கொயர் மீட்டர் அல்லது செகண்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் த கார்பன். டைப்ஸ் ஆஃப் த கார்பன், இதை கார்பன் பேஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம். கிரீன் கார்பன், கிரே கார்பன், ப்ளூ கார்பன், ப்ரௌன் கார்பன் அண்ட் பிளாக் கார்பன் என்ன பண்ணுறோம் நம்ம தனித்தனியாக நம்ம வந்து ஒரு 5 டைப்ஸை நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு க்ரீன் கார்பன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. க்ரீன் கார்பன் மீன்ஸ் த கார்பன் ஸ்டோரிட் இன் த பயோஸ்பியர் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும்போது ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல எது ஸ்டோர் ஆகுது அப்படின்னா கிரீன் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டோரேஜ் ஆகுது. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரீன் கார்பன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது கிரே கார்பன் ப்ராசஸ். அது என்ன கிரே கார்பன் அப்படின்னா கார்பன் ஸ்டோரேஜ் இன் எ ஃபாசில் ஃபியூல். சரிங்களா, நிலக்கரி, கோல் அண்ட் ஆயில் அண்ட் பயோகேஸ் டெபாசிட் இன் த லித்தோஸ்பியர். அப்போ பாறை எல்லாம் மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அப்போ பாறை கடியில் நமக்கு என்ன இருக்கும், இதெல்லாம் டெபாசிட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், பாசில்ஸ். அப்போ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் என்ன இருக்கலாம் டீகம்போஸ் ஆகிட்டு மண்ணில் போயிட்டு எல்லாம் நமக்கு என்ன இருக்கும் புதஞ்சிருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடியதாக இப்போ நமக்கு என்னவா கிடைக்குது, பெட்ரோலியமாவோ கோலாவோ நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய டன் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே என்ன இருக்கும் டெபாசிட் ஆகிருக்கும். அப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா கிரே கார்பன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கிரே கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ கார்பன் ஸ்டோரேஜ் இன் எ ஃபாசில் ஃபியூல், கோல், ஆயில் அண்ட் பயோகேஸ் டெபாசிட் இன் த லித்தோஸ்பியர். ஓகே, அடுத்தது ப்ளூ கார்பன்னா என்ன சரியா. இப்போ ப்ளூ கார்பன் அப்படிங்கிறது கார்பன் ஸ்டோரேஜ் இன் த அட்மாஸ்பியர் ஆஃப் த ஓசன்ஸ். கடல்லாம் இருக்கு இல்லைங்களா, கடலில் ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளூ கார்பன் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ப்ரௌன் கார்பன். ப்ரௌன் கார்பன் அப்படிங்கிறது கார்பன் ஸ்டோரேஜ் இன் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃபாரஸ்ட். wood is used in making the commercial articles. சரியா, இப்போ ப்ரௌன் கார்பன் என்னது, இப்போ நம்ம நிறைய பர்னிச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் உட்டி. இப்போ நம்ம காட்டிலேருந்து நிறைய கதவு ஜன்னல் எல்லாமே பயன்படுத்துகிறோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே நமக்கு என்னது வீட்டில் ஒரு பக்கம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய கார்பனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரௌன் கார்பன் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி கூடிய கார்பனுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரௌன் கார்பன். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பிளாக் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இப்போ பிளாக் கார்பன் அப்படின்னா என்ன அப்படின்னா த கார்பன் எமிட்டட் ஃப்ரம் த கேஸ் டீசல் என்ஜின் அண்ட் த கோல் ஃபயர்ட் இன் பவர் பிளான்ட். அப்போ நம்ம எரிக்கும் போது இப்போ பெட்ரோலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு நம்ம ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேருந்து போகிறோம்னு வச்சுங்களேன். அப்போ அதுலேருந்து என்ன ரிலீஸ் ஆகும், நமக்கு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடாக ரிலீஸ் ஆகும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிளாக் கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த 5 டைப்ஸ்லேருந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஏதாவது கேட்கலாம், அதனால் பார்த்து வச்சுங்க. அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி அதை நீங்கள் என்ன பண்ணிக்கங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ என்னென்ன கார்பன் இருக்குன்னு கேட்பாங்க, க்ரீன் கார்பன், கிரே கார்பன், ப்ளூ கார்பன், ப்ரௌன் கார்பன் அண்ட் த பிளாக் கார்பன் சொல்லக்கூடியது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ இது எல்லாமே நமக்கு என்னது அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கு அடுத்தது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி.
primary productivity of the ecosystem. The rate of the biomass production per unit area in the unit time is called the productivity. One more question கேட்பாங்க. The rate of the biomass, the production per unit area in a unit time is called the productivity. இப்போ இதை எதை பேஸ் பண்ணி வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா GM by M squared by year or KCAL by M squared year. It is a classified as a given below. என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு 3 கேரக்டராக பிரிச்சுக்கிறோம். பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி என்ன பண்ணிக்கிறோம் நம்ம 3 கேரக்டராக பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? சரி, இதில் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா தி கெமிக்கல் எனர்ஜி ஆர் ஆர்கானிக் மேட்டர் ஜெனரேட்டட் பை த ஆட்டோட்ரோப்ஸ் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்னாலே கண்டிப்பாக கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் இந்த மாதிரிலாம் இன்வால்வ் ஆகும் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா கெமிக்கல் நேச்சர். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஃபுட் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஆல் ஆர்கானிசம் ஃப்ரம் த பாக்டீரியாவிலேருந்து ஹியூமன் பீயிங்க்கு வரைக்கும். இந்த ஃபுட் மெட்டீரியலை கொடுக்கணும்னா என்ன நடக்கணும், நமக்கு இந்த வைட்டல் ஃபங்க்ஷன் ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் நடந்தால் தான் என்ன கிடைக்கும், எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் மெட்டீரியல் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலைன்னா உலகத்தில் யாருக்கும் என்ன கிடைக்காது, ஃபுட் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் எதுவுமே கிடைக்காது. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்தது இதில் வந்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சரி, இப்போ செகண்டரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு 2 டைப்பாக நம்ம தனியாக பிரிச்சுக்கிறோம். பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, அதுக்கப்புறம் நெட்டு என்பிபி நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து 2 டைப்பாக நம்ம இதை வந்து பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ஜிபிபி, த டோட்டல் ஆஃப் த ஃபுட் எனர்ஜி ஆர் ஆர்கானிக் மேட்டர் ஆஃப் த பயோமாஸ் produced in the ecosystem by the autotrophic through the process of photosynthesis called the grass productive primary productivity. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த வேர்ல்டில் வந்து எவ்வளோ பிளான்ட் இருக்குது, சரிங்களா? அப்போ அத்தனை பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவு த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஆர் ஆர்கானிக் மேட்டர். அப்போ எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் இருக்குது. அப்போ பயோமாஸ் ப்ரொடியூஸ்டு இன் த ஈகோசிஸ்டம் பை த ஆட்டோட்ராப்ஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ். இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அல்லது என்பிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்ன என்பிபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்பிபி ஈக்குவல் டு ஜிபிபி மைனஸ் ரெஸ்பிரேஷன். சரிங்களா? என்பிபின்னா என்னது, நமக்கு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஜிபிபிங்கிறது என்னது, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், என்பிபி நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ ரெஸ்பிரேஷனில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி. ஒரு பிளான்ட் என்ன பண்ணுது, ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நடக்குது, நமக்கு ஒரு கிரப் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் வந்து கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆகிட்டு ஒரு 38 ஏடிபி மாலிகுல் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 38 ஏடிபி மாலிகுல் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணிக்கும், அது ரெஸ்பிரேஷனுக்காக யூஸ் பண்ணும். மீதி இருக்கிறதா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி, அதாவது ஃபுட் மெட்டீரியல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். ஓகே, சரி, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் net primary productivity அப்படிங்கிறது this is a the proportion of the energy which is a remain after respiration. The loss of the plant is called the net primary productivity. It is also is the apparent of the photosynthesis. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா photosynthesis processல. This is a difference between the GPP and the respiration. அதாவது NPP equal to GPP minus respiration. அப்போ NPP whole the biosphere is estimated to be about 170 billion tons, அதாவது dry weight per year. எவ்வளோ அப்படின்னா இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, 170 billion tons for dry weight per year. Out of the which is NPP of the ozonic producer is only in 55 billion tons for the யூனிட் ஆஃப் த டைம். சரிங்களா? இது நல்லா பார்த்து வச்சுங்க.
170 பில்லியன் டன்ஸ் ஃபார் ட்ரை வெயிட்டு. அதே மாதிரி என்பிபி இன் ஓசோனிக் ப்ரொடியூசர் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்லி 55 பில்லியன் டன்ஸ் ஃபார் யுவர் யூனிட் டைம். ஓகே, அதுக்கப்புறம் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. அதுக்கு அடுத்து கேரக்டர் என்ன அப்படின்னா செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது. த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் இன் டிஷ்யூ of the heterotrophs of the consumer is called the secondary consumptivity. அப்போ யாரெல்லாம் கன்சியூமராக இருக்காங்களோ அவங்க தான் யார் அப்படின்னா நமக்கு வந்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது. அப்போ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டெல்லாம் என்ன இருக்குது, நமக்கு வந்து நம்ம உடம்புல வந்து ப்ரோட்டீனாவோ ஒரு கார்போஹைட்ரேட்டாவோ ஒரு ஃபேட்டாவோ நமக்கு என்ன இருக்கும், ஸ்டோரேஜாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது. அதாவது யாரெல்லாம் கன்சியூமருக்கு எல்லாமே. ஓகே, அப்போ கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல் இஸ் இன்ஜஸ்டட் பை திஸ் ஹெர்பிவோரஸ் த மைனஸ் த மெட்டீரியல் ஆல்சோ த ஃபேசியஸ். அதுக்கப்புறம் நெட் த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா the storage of energy or biomass by the consumer per unit area per unit the time after the respiratory is a loss is called the net primary productivity. அப்போ storage and net primary productivity என்ன மீனிங் நமக்கு, storage of the energy or biomass by consumer per unit area per unit time after the respiratory loss is called the net secondary productivity. அதே மாதிரி கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த ரேட் ஆஃப் த நெட் சிந்தசிஸ் ஆர் ஆர்கானிக் மேட்டர் த பயோமாஸ் பை குரூப் ஆஃப் த பிளான்ட் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் த டைம் இஸ் கால் த கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் அல்லது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டினா என்ன மீனிங் நமக்கு, த ரேட் ஆஃப் த நெட் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் biomass by the group of plant per unit area but unit at the time is known as a community productivity. Okay, factor affecting primary productivity அப்படினு பாத்தீங்க அப்படினா the primary productivity depend upon the plant species, upon the area, their photosynthetic capacity, availability of the nutrients, solar radiation, perception, soil type, டோஃபோகிராஃபிக் ஃபேக்டர். எது டோஃபோகிராஃபிக் ஃபேக்டர் நமக்கு, ஆல்டிடியூடு, லாட்டிடியூடு, அதோட டைரக்ஷன், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோஃபோகிராஃபிக் ஃபேக்டரில் வரும். அண்ட் அதர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், இட் இஸ் அ வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஈகோசிஸ்டம். சரிங்களா, இப்போ ஃபேக்டர் அஃபெக்டிங் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எதெல்லாம் நமக்கு வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஃபோட்டோசிந்தசிஸை வந்து பாதிக்கக்கூடியது வந்து கெப்பாசிட்டி, அவைலபிலிட்டி ஆஃப் த நியூட்ரியன்ஸ், சோலார் ரேடியேஷன், பர்செப்ஷன், அண்ட் த சாயில் டைப்பு, topography, and then these are factor altitude and latitude for the direction. And other environmental factor வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிளான்ட்டோட லீஃப் மாதிரி இருக்கிறது ப்ளஸ் வந்து ஸ்டெம் பார்ட்டிகல், இதுவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் கேரக்டரை வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். ஓகே, சரி, அதுக்கு அடுத்தது ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம். The primary productivity of the ecosystem is not determined by the size and the number of the population but by the rate of the total fixation of the radiation energy. எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஒரு பிளான்ட் எந்த அளவுக்கு சன்லைட் அப்சர்வ் பண்ணுதோ, சரிங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அவங்க தனியாக பிரிச்சுக்கிறாங்க. ஜெனரலி திஸ் ஆவரேஜ் வேர்ல்டு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஓப்பன் த ஓசோன் அண்ட் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கிறதுல அதிகமான அளவில் எது அப்படின்னா இந்த நம்ம கடலோ ப்ளஸ் என்னது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான் மேக்ஸிமம் எமாங் த அக்வாட்டிக் அண்ட் த டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும். இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் த வேர்ல்டு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது இது வந்து நமக்கு பில்லியன் கலோரி ஆஃப் எனர்ஜி வந்து ஒரு இயர் கொடுக்கறதுல வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும், இருக்கிறதுல ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓசோன்ஸ் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டெம்பரேட் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு, டெம்பரேட் கிராஸ் லேண்டு, அதுக்கப்புறம் உட்லேண்டு அண்டு த ஷ்ரப் லேண்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்டரிஸ் அண்டு ஸ்வாம்ப் அண்டு மார்ஷ் ஏரியா, அப்புறம் டெசார்ட் ஷ்ரப், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ப்ரொடக்ஷனை வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியானது தான், நீங்கள் இதை ஒன்ஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் இருக்கிற 1 மார்க் கொஷினெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் ஆஃப் ட்ராஃபிக் லெவல் அண்ட் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.